وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبي الكريم وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை எதிர்நோக்கி வர இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகளையும் அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்லறங்கள் குறித்து நாம் இந்த சிறிய உரையில் நாம் காண்போம். அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர். ஃபஜ்ரின் மீதும் சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த அத்தியாயத்திற்கு, இந்த 2 வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக இப்னு கசீர் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய தஃப்சீர் நூலிலே குறிப்பிட்டுள்ளார்கள். அது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் தான் என்று சொல்லுகின்றார்கள். இந்த 10 நாட்கள் ஏனைய நாட்களை விடவும் சிறந்த நாட்களாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அஅலமு இன்தல்லாஹி வலா அஹப்பு இலைஹி அல் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற நல்லறங்கள் அல்லாஹ்விடத்தில் மகத்தானதும் மிகவும் சிறப்புக்குரியதாகவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவைகளாக இருக்கின்றன. ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற நற்காரியங்களை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவையாக இருக்கிறது. ஆகவே ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் போன்ற திக்ருகளை அதிகமாக சொல்லுங்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் சஹாபா பெருமக்கள் அன்றைய காலகட்டத்தில் இந்த துல்ஹஜ் 10 நாட்களில் கடை வீதிகளுக்கு செல்வார்கள். தெருக்களில் செல்லும் பொழுதும் மற்றவர்கள் காதுபட லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு போவார்களாம். அதை கேட்கக்கூடிய மற்றவர்கள் அவர்களும் இவர்களோடு சேர்ந்து என்ன தக்பீர்களை சொல்வார்கள். ஏன்னா நாமளும் நன்மை செய்யணும், பிறரையும் நன்மை செய்ய தூண்டணும் என்ற அடிப்படையில் சஹாபா பெருமக்கள் நபியோருடைய இந்த செயலை, இந்த கூற்றை தங்களுடைய வாழ்நாளில் இவ்வாறு செயல்படுத்தினார் என்பதையும் நாம் முஸ்னத் அஹ்மத் இன்ன பிற நூல்களில் இந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாட்களில் நாம் அதிகமான நல்லறங்களில் நாம் ஈடுபடுவோம். சஹீஹுல் புகாரியில் இதே செய்தி 969வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஃதலு இன்தல்லாஹி மின் அஷ்ரி தில் ஹஜ்ஜா. துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் செய்யப்படுகின்ற நல்லறங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமானவையாக, சிறந்தவையாக இருக்கின்றது ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற நற்காரியங்களை விடவும் என்று சொன்னார்கள். அப்போ சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், வல ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிகின்ற அமலை விடவுமா, ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், கால வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் ஜிஹாத் செய்வதை காட்டிலும் சிறந்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி சும்ம லம் யர்ஜிஅ மின் தாலிக பிஷையின். ஒரே ஒரு மனிதரை தவிர, அந்த மனிதர் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையையும் போர்க்களத்திற்காக கொண்டு சென்று ரிட்டர்ன் வரும்பொழுது எதையும் கொண்டு வரவில்லை, அவருடைய ஜனாசா பிரேதத்தை தவிர என்பதை நபி அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே துல்ஹஜ் என்பது அரபு மாதங்களில் கடைசி மாதமாக இருக்கிறது. முதல் மாதம் முஹர்ரம், கடைசி மாதம் துல்ஹஜ். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமாக்கி இருக்கிறான். அந்த மாதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியே நமக்கு காட்டியிருக்க. அதுவும் சஹீஹுல் புகாரியில் 3197வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹில் இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பாத்துன் ஹுருமுன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வானங்களை பூமியை படைத்த நாளிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் நிகழக்கூடிய அனைத்து காரியங்களையும் பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய லஹூல் மஹ்ஃபூலில் அல்லாஹ்விடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12,
அந்த 12 மாதங்களில் 4 மாதம் புனிதமானவை. அந்த 4 மாதங்கள் முறையே நபி அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம், துல்ஹஜ், துல்காதா, ரஜப். இந்த 4 மாதங்களுமே புனிதமான மாதங்கள். தாலிக்க தீனுல் கையும், இதுவே அல்லாஹுடைய நேரிய மார்க்கம் இஸ்லாம் தான். அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இறுதி மூச்சு வரை பயணிப்பது தான் ஏற்றமானது சொல்லிவிட்டு, ஃபலா தத்ரிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த புனித மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்பானவர்களே, இந்த புனிதமான இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த மாதத்தில் பிறையை பார்த்ததிலிருந்து அந்த 10 நாட்கள் வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் எந்த சிறப்பினை வேறு எந்த நாட்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை இந்த 10 நாளுக்கு சொன்னார்கள். ஆகவே ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற நல்லறங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு, சிறப்பு இருக்குது. அந்த சிறப்புகள் அந்த நன்மைகளை காட்டிலும் இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு அதிக விருப்பமானவையாக இருக்கிறது என்பதை நபி அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே அந்த நாட்களை நாம் வீணடித்து விடாமல் பயனுள்ள வகையில் கழித்து இம்மை மறுமை பேறுகளை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.